9வது எபிசோட்ல ஜெயில இருக்க ஆக்டோபஸை பார்க்க நம்ம ஆஸ்பான் போனவன் சும்மா இல்லாம அவனை வெறுப்பேத்த கூடவே அவனோட எல்லா டெக்கையும் ஆஸ்காப் எடுத்துக்கிச்சுன்னு சொல்றான். அப்படி டெக்கெல்லாம் எடுத்துட்டு போகும்போது நம்ம டானோட கேங் அதை ஆட்டைய போட வர இதுல நடந்த சம்பவத்துல வண்டி தட்டு மாதிரி சும்மா இருந்த நம்ம நீக்கோ மேல மோத போக இவளும் டாலரை வச்சு தப்பிச்சலான்னு பார்க்க அப்பன்னு பார்த்து நம்ம தலைவன் புது சூட்டை போட்டுக்கிட்டு ஒரே ஆளா சும்மா மாசம் அந்த ட்ரக்கை தூக்கி நிப்பாட்டுறான். அப்படியே டானோட கேங்கையும் தடுத்து நிறுத்த இருக்கிற பிரச்சனை பத்தாம ஸ்கார்பியோட கேங்கும் வந்துட 2 பேருக்கும் சண்டை ஆரம்பிக்குது. நம்ம பையன் பார்த்து சண்டை போடுறதுனால அவன் திரும்பவும் நம்ம பையல போட்டு பந்தாட இங்கிட்டு நம்ம லானியும் ட்ரக்குள்ள ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்க்க போக உள்ள போனவன் ஏதோ ஒரு பயோகேஸ் தட்டி விட்டுற அப்படியே மயக்க மூட்டி கீழே விழுந்துடுறான். அப்படியே கட் பண்ணா இங்கிட்டு நம்ம ஸ்கார்பியன் பீட்டரை போட வர அப்ப திடீர்னு எந்திரிச்ச லானி அதை தடுக்க நிக்க அவன் நம்ம பீட்டரை விட்டு கடாச்சிட்டு லானியை சொருக போக என்ன பவர் கிடைச்சதோ தெரியல வெறும் கையாலே அந்த கொடுக்க பிடிச்சு நிறுத்தி அடிச்சு பறக்க விடுறான். அப்புறம் என்ன 2 பேரும் சேர்ந்து அவனை அடிச்சு பிரிச்சு மேய ஒரு கடத்துல பையன் ரொம்ப சூடாகி அவனை கொல்ல போக நம்ம லானி தான் உள்ள புந்து தடுக்கிறான். எல்லாம் முடிஞ்சதோ ரைட்டான வீட்டுக்கு போய் நம்ம ஆஸ்பானுக்கு செய்தி சொல்ல இங்கிட்டு நம்ம ஆஸ்பானு ஒரு 5 சயின்டிஸ்ட் கூப்பிட்டு மீட்டிங்க போட அதுல ஒருத்தன் ஆக்டோபஸோட டெக்னாலஜி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணியாச்சுன்னு சொல்றான். இன்னொருத்தன் கைடரோட கைரோவை இம்ப்ரூவ் பண்ணியாச்சுன்னு சொல்றான். அதுல மூணாவதா ஒருத்தன் நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நீங்க கொடுத்த பீட்டரோட டிஎன்ஏவை ரெப்ளிகேட் பண்ணிடலாம்னு சொல்றான். இதை கேட்ட நம்ம ஆஸ்பானும் வில்லத்தனமா ஒரு சிரிப்பை போடுறா. அப்படி பச்சை கலர் கிளைட் ரே ஸ்பைடர் டிஎன்ஏ இதெல்லாம் பார்த்தா யாரோ வரப்போறாங்க போலயே. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.